மாலை வேளையில சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாமா? நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான் வாழைக்காய் பஜ்ஜி. இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோடைய மேல் பகுதி, கீழ் பகுதி நான் கட் பண்ணிக்கிறேன். தோல் சீவணும்னு அவசியம் இல்ல. கடைகள் எல்லாமே தோல் சீவாம அப்படியே தான் போடுவாங்க. இப்போ சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ சீவுறோம் இல்லையா? இந்த மாரி சீவி எடுத்துக்கிறேன். எனக்கு மொத்தம் 20 பீசஸ் வந்தது வாழைக்காய். இது போல ஸ்லைஸ் வந்துச்சு. ஒரு வாழைக்காயில. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் சோள மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்ல அப்படின்னா, அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவுன்னா, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். காரம் கம்மியா தான் இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடைகள்ல கிடைக்கிற மாரி வரும். புஸ்ஸுன்னு வரும். அந்த மாதிரி. கொஞ்சமா சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊத்துனா தான் உப்பு, காரம் எல்லா இடத்துலையுமே படியும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். மொத்தமாக ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். பஜ்ஜி நல்லா வருது அப்படின்னா நம்ம கலக்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு கலந்துக்கணும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கலந்து வச்சுருந்த பஜ்ஜி மாவில் கட் பண்ண அந்த வாழைக்காய் சேர்த்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த பேனில் 3 தான் எனக்கு பிடிச்சது. உங்களுடைய பேன் சைஸ் பொறுத்து 2ஓ 3ஓ 4ஓ உங்களுடைய எந்த அளவுக்கு அந்த கடாய் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3 தான் கரெக்டாக இருந்துச்சு. நான் 3 போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழைக்காய் பஜ்ஜி ரெடி.